வணக்கம். ஆர்பிகே கிச்சன்லேருந்து ஈஸ்வரி பாலகிருஷ்ணன். நாம் இன்றைக்கி நம்ம கிச்சனில் சப்பாத்திக்கான ஒரு சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம். வெண்டைக்காய் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 400 கிராம் வெண்டைக்காய் எடுத்து கழுவிட்டு தொடச்சி துண்டு துண்டாக அரிஞ்சு வச்சுருக்கோம். 3 தக்காளி எடுத்திருக்கோம். கடுகு உளுத்தம்பருப்பு, சீரகம், மஞ்சள் தூள், பூண்டு பற்கள், 2 வெங்காயம் பொடியாக அரிஞ்சிருக்கு, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், உப்பு, 2 டீஸ்பூன் தனியாத்தூள், கொஞ்சம் கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் எடுத்துருக்கு. 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் சூடானதும் நறுக்கி வச்ச வெண்டைக்காயை போட்டு வதக்கிக்கலாம். முதல்ல ஸ்டவ்வை 3 நிமிஷம் மீடியமில் வைப்போம். அதுக்கப்புறம் சிம்மில் வச்சு நல்லா வதக்கிக்கணும். இப்படி வதக்கிறதுனால வெண்டைக்காயில் இருக்கிற வழவழப்பு தன்மை போயிடும். இந்த அளவுக்கு வெண்டைக்காய் வதங்கணும். இப்போது வேறு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுடுவோம். பேனில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் சூடானதும் கடுகு உளுத்தம்பருப்பு, சீரகம், கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கலாம். பூண்டு பற்களை சேர்த்துருவோம். வெங்காயத்தையும் சேர்த்துருவோம். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டு பூண்டு வேகிற வரைக்கும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஸ்டவ் சிம்மில் இருக்கட்டும். மஞ்சப்பொடி, மிளகாய்த்தூள், உப்பு, தனியாத்தூள் சேர்த்து கிளறி விட்டுறலாம். பொடியை அரிஞ்ச தக்காளியை சேர்த்துக்கலாம். முக்கால் டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா கிளறி விட்டு மீடியமில் வச்சு கொதிக்க விடுவோம். கொதித்ததும் ஸ்டவ்வை சிம்மில் வச்சு ஒரு மூடி போட்டு மூடி தக்காளி வேகிற மட்டும் வேக விட்டுடலாம். இப்போது நல்லா மசிச்சுக்கலாம். வதக்கி வச்ச வெண்டைக்காயை சேர்த்து நல்லா கிளறி விட்டு மூடி போட்டு மூடி ஒரு 3 நிமிஷத்துக்கு வேக விடுவோம். வெண்டைக்காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இந்த வெண்டைக்காய் மசாலா சப்பாத்திக்கு நல்ல ஒரு சைட் டிஷ். வெண்டைக்காய் மசாலா ரெடி. செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.